சொர்க்கத்தை பார்த்துருக்கீங்களா? காமிக்கிறேன் பாருங்க. இந்த மேகத்தோட கீழே அப்படியே ஒரு முட்டு போட்ட மாதிரி சாமந்தி தோட்டம். இங்கே ஒரு க்ரீன் கலர் ஷேட் நெட்டது பார்த்தீங்களா, அது வரைக்கும் அந்த தோட்டம் தான். பூவெல்லாம் நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்குது. ஓகேங்களா, அழகாக இருக்குல்ல. அங்கே ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, ஒரு புகையெல்லாம் வர்றது, அது வரைக்கும் இந்த சாமந்தி தோட்டம் தான். ஆட்டு சாமந்தி போல இருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல தோட்டம். நம்மளோட வீடியோவில் வந்து வாரம் ஃபுல்லாக எங்கள் வீட்டு மாடி தோட்டம் தான் வரும். வீக்கெண்டில் தான் இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கிறதுக்கு போகிறப்போ இந்த போட்டு பூவெல்லாம் போட்டுருது. இந்த தோட்டம், விவசாயம் இதெல்லாம் கற்றுக்கிறது. நானும் வீடியோ எடுக்கும்போது எந்த மண்ணில் என்ன போட்டிருக்காங்க, மண் எப்படி இருக்குது. நம்ம எப்பயுமே ஒரே ஒரு வேலையை நம்பி இருக்கக்கூடாது. நம்ம மன ரிலாக்ஸேஷனுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாமும் கற்றுக்கணும். பாருங்க, சூப்பராக இருக்குல்ல கார்டனு. இந்த பக்கத்து தோட்டத்தில் ஏதோ கொடி வகை காய் போட்டிருக்காங்க, அதெல்லாம் காஞ்சி போச்சு. கோவக்காய் மாதிரி இருக்கு பார்த்தா. ரோடு சைடிலே தான் இருக்குது சாமந்தி தோட்டம். ஒரு வியூ விட்டுருவேன். தோட்டத்தில் எவ்வளோ பச்சை சேர்ந்து இருக்குல்ல. தண்ணியெல்லாம் கரெக்டாக விட்டு ட்ரிப் இரிகேஷன் போட்டு சூப்பராக இருக்குது. இப்படியெல்லாம் பார்க்க 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 என் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, நம்மளும் ஏன் எங்கேயாவது ஒரு இடம் வாங்கக்கூடாது அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி ஒரு நாள் நடக்கும். நம்மளோட நம்பிக்கையே ஜெயிக்கும். இந்த தோட்டத்தை யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள். இதான் பூ விட ஆரம்பிச்சிருக்கு, நிறைய மொக்கு. ஆனால் வீடியோ எங்கேருந்து ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? இந்த பொக்கேலலாம் இருக்கும்ல, இந்த கலர் பூ பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய பொக்கேல. அந்த பூ தான் இது. இந்த தோட்டம் தான் இது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட்டு இந்த பக்கம் பூக்காத செடி, அந்த பக்கம் பூத்த செடி எல்லாம். இதெல்லாம் கட் பண்ணிட்டு போயிட்டு பொக்கேல வைக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல காஸ்ட்லி இப்போல்லாம்.